ஐயா சொல்லுங்கள். என் பேர் மச்சான். ஆமாம் ஐயா சொல்லுங்கள். வணக்கம் மக்களே. இந்த 2026ஆம் ஆண்டு வந்து பண விதை சேகரிக்கிற முயற்சி வந்து இது வந்து முதல் கட்டமாக பண விதை சேகரிக்க வந்துருக்கிறோம். இந்த வருஷத்தில் வந்து ஒரு 3000 பண விதைகளாவது நடவு செய்யலாம் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி பண விதை சீசனில் பண விதை வந்து இயற்கை குளங்களில் எல்லாத்துலேயும் பண்ணி தான் இருக்கிறோம். இது வந்து இயற்கை இந்த அறக்கட்டளை. நீங்கள் தேவைப்படுறோம் பண விதை தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம், சரிங்களா? இது மாதிரி உங்கள் ஊரில் பண விதை வைக்கணும். நாங்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகை கிராமத்தில் இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஏரிக்கையில் பண விதை வரணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் போடுறோம். அப்புறம் எதுக்காகங்க ஒவ்வொரு வருஷமும் இது பண்ணுறீங்க? இது வந்து ஏன்னா பண விதைகள் வந்து பனை மரங்கள் ரொம்ப வெகுவாக குறைஞ்சிருச்சு. அந்த பண விதைகள் முக்கியத்துவத்தை நம்ம உணர்த்த வகையில் வந்து இந்த பண விதைகள் வந்து ஒவ்வொரு ஏரிக்கை நகரம். ஏன்னா மண் அரிப்பை தடுக்கிறது பெரிய பங்காட்டுறது இந்த பனை விதைக்கு ஈடு இணையே கிடையாது. ஏன்னா பனை விதைக்கு இன்னொரு மரம் அந்த ஆலமரம் அரச மரம் இருக்குது. ஆனால் மரம் அரச மரங்களை வந்து ஏரிக்கரை ஓரங்களில் வைக்க முடியாது. அது வந்து ஏரிக்கரையை ஆக்கிரமிச்சிடும். ஆனால் பனை மரங்கள் அப்படி இல்லை. எந்த இடத்துல வைக்கிறோமோ அது ஒரு 2 அடி மட்டும்தான் அது ஆக்கிரமிக்கும். வேர்கள் வந்து ஆயிரக்கணக்கான வேர்கள் தள்ளி இருக்கிறதால இது வந்து மண்ணை நல்லா பிடிச்சி வச்சுக்கும். அதனால தான் வந்து ஏரிக்கரை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த பனை விதை நடுறோம். ஏன் அது விழிப்புணர்வு மாதிரி போடுறீங்க? ஆமாம், ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான். இதை நாங்கள் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அருண்குமார் வந்து எனக்கும் சீனியர் ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்க போல. நிறைய பேர் நாங்கள் இப்போ தான் புதுசாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் விளம்பரம் பண்ணுறது இல்லை. இப்போ தான் கொஞ்சம் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் கொஞ்சம் வீடியோ போட ஆரம்பிச்சிருந்தாங்க. வந்து 15 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம விளம்பரம்னு சொல்லலாம், விளம்பரம்னு நாங்கள் விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். இது வந்து விழிப்புணர்வுக்காக தான் விளம்பரம் வந்து விளம்பரமே விழிப்புணர்வுக்காக தானே தவிர எங்களுடைய விளம்பரத்துக்காக இல்லை, சரியா? எங்களை விளம்பரத்துக்காகனா இது 15 வருஷம் முன்னாடி இப்போ பண்ணியிருக்கோம். மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு. நாங்கள் மட்டுமே இது பண்ண முடியல. மக்கள் விழிப்புணர்வு வந்தால் தான் அவங்க